ஆமென். உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். ஒரு நிமிடம் கண்களை முடிச்சு வைப்போம். நேற்றும் இன்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. எங்கள் மத்தியில் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் போடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது நீங்கள் எங்களை விடைங்க, உருவாக்குங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் தான் பயமுறுத்துது. ஆமென். 32வது அதிகாரத்தில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அது 2வது வசனம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு. எவன் தப்பு செய்யாமல் இருக்கானோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீ இப்படி இருந்தால் பாக்கியவான்னு சொல்லலாம். எதனால் கர்த்தர் ஆவியை அந்த இடத்துல முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நம்ம எல்லாருமே சபைக்கு வரோம், ஆனால் எல்லாருடைய ஆவியும் வித்தியாசமானது. ஆமென். சில ஆவிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்காகவே சபைக்கு எல்லா மீட்டிங்லேயும் அதோட நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட சொல்லும். சில ஆவிகளுக்கு இந்த வேதமும் வேதத்திலிருந்து கிடைக்கிற எந்த ஒரு விதமான ஆவிக்குரிய விஷயமும் தேவையில்லாததாக தோணலாம். 2 விதமான ஆவிகள், 2 விதமான மனுஷர்கள்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தோம்னா ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன். நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதனால தான் க்ரௌன் வச்சுருக்கேன். ஆமென். இது நித்திய ஜீவன். நம்ம எல்லாருடைய லைஃப்பில் ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், நான் எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நித்திய ஜீவனுக்காக, ஒரு பரிசு பொருளுக்காக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். இதை இங்கே வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய டார்கெட், ஓகேங்களா? எப்படியாவது நம்ம இது எல்லாரோட நோக்கமாக தானே, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும் தான் எல்லாரும் சபைக்கு வரும். ஆமென். இல்லை சும்மா வரோம் அப்படின்னு எதனா இருக்கா? நான் வேணும்னா கடவுள் எனக்கு எதனா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு தான் வரும். இதில் 2 விதமான ஆவிகளை நம்ம பார்க்க போகிறோம். 2 விதமான மனிதர்கள். ஒரு மனுஷன் ரொம்ப இறுக்கமானவன், இவன் எதுலேயும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டான். அவன் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடுவான். இவனை உடைக்க முடியாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பான். இவனோட டிசைர் எல்லாமே ஒன்று தான், எப்படியாவது இது உள்ள போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விதமான ஒரு மனிதன் இருக்கான். அவன் இதுக்கு ஒப்பா இருக்கான். இவன் காத்தடிக்கிற பக்கம் பறக்கக்கூடியவன். அவனோட 2 பேரோட ஆசையும் ஒன்று தான், எப்படியாவது இந்த பரிசு பொருளை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் போய் சேர்ற இடம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய விலகலாக இருக்கும். ஜஸ்ட்டு உங்கள் எல்லோரும் முன்னாடியே நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போது இந்த இறகை வச்சுப்போம். இந்த இறகும் இது உள்ளே தான் போகணும், ஏன்னா அதுக்கும் ஆசீர்வாதம் வேணும். தப்பு செய்கிறவனாக இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கிறவனாக இருக்கட்டும், அவனுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணும்னு கேட்டால் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், கண்ணீர் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும். அது எல்லாமே இந்த கிரவுண்ட் உள்ளே இருக்குது, இந்த கூடை உள்ளே இருக்குது. நான் இங்கேருந்து இந்த கூடை உள்ள இதை போட்டேன்னா அது போய் சேர மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, யோசனைகள் அதிகமாக இருக்குது. நான் போய் சேர வேண்டிய இதுதான், இந்த இடம் இதுதான் எனக்கு தெரியும். ஆனால் இம்பார்ட்டன்ஸ் உலகத்துக்கு மேலே இருக்குது. சபையில் மீட்டிங் நடக்குதுன்னு தெரியும், ஆனால் இம்பார்ட்டன்ஸ் வேலை மேலே இருக்குது. சபையில் சத்தியத்தை கேட்கணும் என்ற ஒரு ஏக்கம் இருக்குது, ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு டைலமா யோசனை மாறிக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது, எங்கெங்கேயோ போயிட்டே இருக்குது. கர்த்தர் 2 பேரையும் ஒரே இடத்துல இருந்து தான் போடுறாரு. ஆனால் இவனை பார்த்தீங்களா, அவனுடைய வாழ்க்கையில் எது முக்கியமானதோ அதை நோக்கி அவனால் டிராவல் பண்ண முடியல. பாதி வயலில் கீழே போயிட்டான். நல்லா கிட்ட வந்திருக்கலாம், பட் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. அடிக்கிற காற்றுலலாம் எங்கெங்கே கூப்பிடுறாங்களோ எல்லாம் கூட்டம் கேட்ட எல்லாத்துக்கும் போ. தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கான். ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ரொம்ப இறுக்கமானவன். இவனுக்கு எது ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில தரும் என்றது ரொம்பவே தெளிவாக தெரியும். கடவுளை அசால்ட்டா எடுக்காதவன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தன்னோட இறுக்கத்தை விட்டு கொடுக்காதவன், ஒரு வைராக்கியத்தோடு கடவுளுக்குள்ளாக நிற்கிறவன். இவனே இதே டிராவலுக்குள்ள போட்டோன்னா அவன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்கெட்டுக்குள்ளே போயிட்டு உட்காடுறான். நம்மளுடைய வாழ்க்கையில்
நிறைய நேரம் நம்மளுடைய ஆவிகளை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய ஆவிகள் ஒரு இறகை போல இருக்கா, ஒரு பந்தை போல ஒரு இறுக்கமான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நம்ம யோசிப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆவிக்குரியவனாக நான் எப்படி என்னை மாற்றி கொள்ள முடியும், நான் எப்படி பாக்கியவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன சிந்தனையை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். என் சிந்தனை வந்து செயலாக மாறுகிறது, என் செயல் என் சுபாவமாக மாறுகிறது, என் சுபாவம் நான் யார் என்பதை முடிவு செய்கிறது. என்னோட சுபாவம் தான் நான் யார் என்றதை முடிவு பண்ணுது. ஸோ சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையாக இருந்தால், ஆவிக்குரிய சிந்தனை இருக்கும்போது கனிகள் வெளிப்படும். ஆமென். கனிகள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆவிக்குரியவர்கள் மாத்திரம்தான் கனிகளை கொடுக்க முடியும். உலகத்தில் நிறைய பேர் பேசலாம், நிறைய பேர் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணலாம், அவங்க ஒரு ஆக்டராக இருப்பாங்க. நிறைய பேர் கேட்டோன்னா இவங்க நல்லா பேசுவாங்க, அதனால் நான் இவங்களை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில். இவங்க கிறிஸ்டின்ஸ் இல்லைனா ஆனால் இவங்க பேசுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸு அப்புறம் ஸ்டேட்டஸ்லாம் நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி வைக்கிறது உண்டு. அது எல்லாமே கிரியைகள். மாம்சத்துக்குரிய மனுஷன் கனிகளை கொடுக்க முடியாது. அது நல்லதாகவே இருந்தாலும் சரி, அவன் கிரியைகளை மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய ஒரு மனுஷன் தேவனுடைய கனிகளை கொடுக்க முடியும். அதனால தான் பால் வந்து கொரிந்தியன்ஸில் சொல்லுவார், மாம்சத்துக்குரியவன் கிரியைகளுக்கு தப்பான அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனால் அந்த கிரியையை மட்டும்தான் தர முடியும். அவனால் ஆத்மாதாயம் செய்ய முடியாது, கடவுளோட எந்த ஒரு சித்தத்தையும் செய்ய முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யாரை இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கோன்றதை நம்ம எல்லாருமே யோசிக்கலாம். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி நான் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கடவுளோட படைப்பு பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஆமென். கடவுளோட படைப்பில் ஜீவனுடைய படைப்பு எது எது? மனுஷன் ஒன்று. எதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கு சொல்லுங்க, தூக்காதீங்க. சரி, நானே சொல்கிறேன். ஒன்று வந்து விருட்சங்கள், மரங்கள், ஓகேங்களா. ரெண்டாவது கடலில் இருக்கிற மச்சங்கள், இந்த கடலில் இருக்கிற ஃபிஷ்ஷு, அதில் எல்லாமே அது வந்து 2. மூணாவது வானத்தில் பறக்கிற பறவைங்க. 4வது மனுஷங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஒற்றுமை இருக்குது எல்லாருக்கும். என்னவா இருக்குன்னு தோணுது? உயிர். ஓகே, உயிர் கூட எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பசியா? ஓகே, சந்தோஷம். நீங்கள் இந்த அளவுக்காக இன்ட்ராக்ட் பண்ணீங்களே. எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு ஒத்துமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதைகள் வந்து நீங்கள் பூமியில் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், பூமியை உடைச்சிட்டு வளரும். அது வந்து வானத்தை எதிர்நோக்கி வளரக்கூடியதாக இருக்கும். ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா அடிக்கிற சீலை வந்து அடிச்சுட்டு போனால் செத்து போயிடும். அதனால் என்ன பண்ணனா, அலையை எதிர்நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருக்கும். விதை வந்து பூமியை எதிர்நோக்கி வளருது. கடல்ல இருக்கிற மீன் வந்து அலையை எதிர்நோக்கி வந்து பயணம் செய்யுது. மூணாவது என்ன சொன்னேன், பறவைகள். காற்று அடிக்கிற சைடு பறவை போயிட்டே இருந்தால் அதுக்கு பறக்கிற பவர் இருக்குமா? ஏன்? காற்றை எதிர்நோக்கி பறக்கணும். ஆமென். மனுஷனாகிய நாம இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உலகத்தில் நம்ம படைக்கப்பட்டாலும் உலகத்தோடு ஒத்து போகிறது அதுக்காக நம்ம படைக்கப்படலை. உலகத்தில் இருக்கிற பாவங்களை எதிர்நோக்கி பயணம் செய்ய வேண்டியதுக்காக கடவுள் நம்மளுடைய ஆவிக்குரிய ஒரு கனியை நம்மளுக்காக வைத்திருக்காரு. ஸோ நாம நம்மளுடைய வாழ்க்கையில அந்த கனியை பெற்றுக்கொள்ளணும்னா உலகத்தோடு ஒத்து போகிறவர்களா இல்லாம உலகத்தை எதிர்த்து பயணம் செய்கிறவராக இருக்கணும். இந்த தருணத்தை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம